ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் இன்வெஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிடி செக்ஷன்ஸ் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஓல்டு வீடியோ பார்த்துருப்பீங்க. பட் இது கொஞ்சம் அமெண்ட்மெண்ட், அதாவது அமெண்ட்மெண்ட்டோட இன்க்ளூட் ஆன ஒரு வீடியோ. குட்டி அமெண்ட்மெண்ட் தான். என்னென்னா, அதாவது இப்போதைக்கு குட்டி அமெண்ட்மெண்ட் நான் சொல்கிறேன், ஏன்னா ஒரே ஒரு செக்ஷன் தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஞாபகம் வச்சுக்க போகிறோம். ஸோ மீதி எல்லாமே ரேட்ஸ் அண்ட் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்ஸ் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஃபர்தர் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் தான் இருக்க போது. மீதி எல்லாமே ஓல்டு வீடியோவில் இருக்கக்கூடிய அதே தீம், அதே டெக்னிக் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் கொஞ்சம் அப்கிரேடட் வெர்ஷனாக பார்ப்பீங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ மற்றபடி எல்லாமே சேம் கண்டென்ட் தான். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ ஃபர்தர் வித்வுட் வேஸ்டிங் ஆஃப் டைம் லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. இது உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஓகேவா? டன். ஸோ எத்தனை ஃபேமிலிஸாக நம்ம டிவைட் பண்ணுவோம்? டிடிஎஸ் செக்ஷன்ஸை 6 ஃபேமிலிஸாக டிவைட் பண்ணுவோம். கரெக்டாக? ரொட்டீன் ஃபேமிலி, இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் ஃபேமிலி, கான்ட்ராக்ட் ஃபேமிலி, ஐஎம்பி ஃபேமிலி, பிஸி ஃபேமிலி அண்ட் கேஷுவல் ஃபேமிலி. ஸோ இந்த 6 ஃபேமிலிஸாக நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ ரொட்டீன் ஃபேமிலி, இன்ட்ரெஸ்ட் ஃபேமிலி, இது ரெண்டுத்துலேயுமே என்ன ஒரு காமனான ஒரு விஷயம் சொன்னேன்? ஸோ ஒரு 3 செக்ஷன்ஸுக்கு ஆல்ஃபபெட்டே இருக்காது. இந்த 3 செக்ஷன்ஸுக்கு சேல்ரிக்கு 192, கரெக்டாக? சேல்ரிக்கு 192 அண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் ஃபேமிலியில் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸுக்கு 193 அண்ட் டிவிடெண்ட்டுக்கு 194. ஸோ இந்த 3 செக்ஷன், அதாவது இப்போ நான் சொன்னேன்ல, இந்த சேலரி, இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் அண்ட் டிவிடெண்ட். ஸோ இந்த 3 செக்ஷன்ஸுக்கு என்னது ஆல்ஃபபெட் இருக்காது செக்ஷன்ஸில், சரியா? ஸோ இது ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ரெண்டாவது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபேமிலி வைஸ் போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ரொட்டீன் ஃபேமிலி. ஸோ ரொட்டீன் ஃபேமிலியில் நம்மளுக்கு என்னென்ன வேஸ் ஆஃப் இன்கம் இருக்கும்? நம்ம நார்மலாக நம்ம படித்தோம் லாஸ்ட் வீடியோவில், சேலரி அண்ட் ப்ரொஃபஷன். ஸோ இந்த வாட்டி என்னென்னா, பார்ட்னராகவும் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபிலிமில் பார்ட்னராக இருந்தோம், அது அந்த வேஸ் ஆஃப் இன்கமும் கொண்டு வராங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அந்த நியூவாக வந்திருக்கிற அந்த செக்ஷன் என்னென்னா 194T. 194T. ஸோ இந்த 2 பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட் சொன்னேன்? ஆல்ஃபபெட் இல்லாமல் ஒரு 3 செக்ஷன் இருக்கு. ஸோ சேலரி 192 அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் 193 அண்ட் டிவிடெண்ட் 194. ஸோ இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னேன்? இந்த மாதிரி ரொட்டீன் ஃபேமிலியில் ஒரு புது செக்ஷன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். என்னது? 194T ஃபார் பார்ட்னர். ஓகேவா? ஓகே டன். ஸோ இப்போது நம்ம நார்மலாக எப்போதும் போல் ஃபேமிலிக்குள்ளே போயிடலாம். ஸோ ரொட்டீன் ஃபேமிலியில் 3 வேஸ் ஆஃப் இன்கம். ஸோ சேலரி பார்த்துட்டோம், பார்ட்னர் பார்த்துட்டோம். ஸோ சேலரி நம்ம வாங்குகிறோம்ல, ஸோ அந்த சேலரியில் நம்ம என்ன பண்ணுவோம்? பிஎஃப் போடுவோமா? ஸோ அந்த பிஎஃப்பை நம்ம எதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுவோம்? அம்மா அப்பாவுக்கு யூட்டிலைஸ் பண்ணுவோமா? ஸோ 192 அம்மா அப்பாவுக்கு நம்ம பிஎஃப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதான் என்னதுக்கு? ப்ரொவிடென்ட் ஃபண்டுக்கு, ப்ரீமேச்சுவர் ப்ரொவிடென்ட் ஃபண்டுக்கு நம்ம எக்ஸாம்பிள், அதாவது ஞாபகம் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் என்னது? ப்ரொஃபஷனல் டெக்னிக்கல் சர்வீஸ். ப்ரொஃபஷனல் டெக்னிக்கல் சர்வீஸ் நம்ம ப்ரொஃபஷனை அச்சீவ் பண்ணிட்டாவே அதில் நம்ம ஜெயிச்ச மாதிரி. 194J. ஓகேவா? டன். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரொஃபஷனில் இருக்கனால அவங்க என்ன பண்ணுவாங்க? நமக்கு பெனிஃபிட் அண்ட் பர்க் விசிட்ஸ் தருவாங்க. ஸோ அதை வச்சு அதை நம்ம பார்த்தா, அது நம்ம வாங்குறப்பே அந்த பெனிஃபிட்ஸ் அண்ட் பர்க் விசிட்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறப்பவே நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி ராஜா மாதிரி, ராணி மாதிரி, ஒரு மாதிரி ரேஞ்சாக இருக்குமா? அதான் 194. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வாங்குகிறோமே, இதெல்லாம் அப்படியே வச்சுருப்போமா? அது வித்ட்ரா பண்ணுவோமா? யார் வித்ட்ரா பண்ணுவோம்? நம்ம தான் வித்ட்ரா பண்ணுவோம். 194N ஃபார் நம்ம தான் வித்ட்ரா பண்ணுறோம். என்னது? கேஷ் வித்ட்ராவல். ஸோ கேஷை வித்ட்ரா பண்ணி அப்படியே இருப்போமா? இல்லை, நம்மளுக்கு தேவையான பொருட்கள், பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் எல்லாமே வாங்குவோமா? ஸோ வாங்கி நம்ம மட்டும் யூஸ் பண்ணுவோமா? இல்லை வீட்டில் இருக்க அக்கா, தங்கச்சி, அம்மா எல்லாருக்கும் கொடுப்போமா? ஸோ நம்ம என்ன கேர்ளாக இருந்தோன்னா நம்மளே குவீன் மாதிரி இருப்போம், கரெக்டாக? இல்லைன்னா நம்ம அம்மாவையோ நம்ம அக்காவையும், ஸோ நீங்கள் ஒரு ஜென்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் பார்ட்னரையோ குவீன் மாதிரி வச்சுப்பீங்க. ஸோ 194Q ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ். நெக்ஸ்ட் என்னது? இப்படியே லைஃப் நல்லா போயிட்டுருக்கும். அப்போ தான் திடீர்னு ஒரு பயம் வரும், நம்ம இன்னும் எவ்வளோ நாள் உயிரோட இருப்போம் அப்படின்னு ஒரு பயம் வரும், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி வரப்போ பயத்தில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம டியர்ஸ்லாம் அனாதையாக போயிடக்கூடாதுன்னு நம்ம இன்சூரன்ஸ் பாலிசி போடுவோம், கரெக்டாக? ஓகே, சரி, இப்படியே பயத்தோடய வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளுக்கும் வயசாயிடுச்சு, ஆனால் நம்ம இன்னும் போகல அப்படின்றக்கப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பார்ட்னரோட ஜாலியாக இருப்போமா? ஸோ அப்போது நம்ம எப்படி ஜாலியாக இருக்க முடியும்? நம்மளுக்கு பென்ஷன் வந்தால் தான். ஸோ அந்த 194P ஃபார் பென்ஷன். ஓகே, ஸோ இப்போ ரொட்டீன் ஃபேமிலி ஓவரா? ஸோ ரொட்டீனாக என்ன ஃபேமிலி நடக்குமோ அதை வச்சு ரொட்டீன் ஃபேமிலியே முடிச்சாச்சு.
ஸோ இது வந்து நம்மளாக வந்து டெரைவ் பண்ணியிருக்க செக்ஷன் தான். நீங்கள் நியூவாக இருந்தீங்கன்னா இது ஐசிஐ வந்து டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிக்காதீங்க. இது நம்ம படிக்கிறதுக்காக நம்ம சும்மா ஜாலியாக வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் என்ன அவ்வளோ செக்ஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஃபன் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் உண்டு. ஓகே கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் ஃபேமிலி. ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 2 செக்ஷன் நம்ம ஸ்டார்டிங்காக பார்த்தோமா? ஸோ வித்தவுட் ஆல்ஃபபெட் 2 செக்ஷன் இருக்கும். 193 அண்ட் 194. இன்னொன்று இங்கே இருக்கும் ரொட்டீன் ஃபேமிலியில் 182 salary. ஓகேவா? சரி, இன்ட்ரெஸ்ட் அண்ட் செக்யூரிட்டிஸ்க்கு செக்யூரிட்டி போட்டிங்க. அப்போ இது என்னது ராங்கு? அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் அதர் தேன் செக்யூரிட்டிஸ்னு அர்த்தம். அப்போது 194 இன்ட்ரெஸ்ட் அதர் தேன் செக்யூரிட்டிஸ். அப்போ என்ன இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் இந்த மாதிரி வரும். செக்யூரிட்டிஸ் இல்லாமல் வேறு இதுலேருந்துலாம் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வருது, அதுதான். ஓகேவா? ஸோ அப்போ அதர் தேன் சவுண்டு வருதா? 194. இங்கே தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னது? இங்கேயும் ஏ வருது. ஆல்ரெடி அம்மா அப்பான்னு ஒரு ஏ பார்த்தோமே, அது என்னது? அது வந்து 192 சேலரியோட. சேலரி 192. ஸோ அதனால் ப்ரீமெச்சூர் ப்ரொவிடென்ட் ஃபண்டு 182 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 182 ஏ இது வந்து அம்மா அப்பாவுக்கு சேர்றது வந்து 182 சேலரியோட வர செக்ஷன் மாதிரி. ஸோ இது என்னது? இது இந்த ஃபேமிலியில் இருக்க செக்ஷன், அதனால 194 ஏ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதர் தேன் சவுண்ட் எதுக்கு? இன்ட்ரெஸ்ட் அதர் தேன் செக்யூரிட்டிஸ். ஸோ அதுக்கப்புறம் இன்கம் ஆன் யூனிட்ஸ். இது என்னது? இது என்னன்னா 194 கே. 194 கே. ஸோ ஒரு கிங் எப்படி இருப்பார்? எப்போ பார்த்தாலும் கேபிட்டல் கெயின் பற்றி நினச்சிட்டு இருப்பாரா? அப்படி நினச்சிட்டு இருக்கக்கூடாது. கேபிட்டல் கெயின் மட்டும் நினச்சிட்டு இல்லாமல் மற்ற வளங்களையும் பற்றி நினைக்கணும். இது எதோடது? ஆக்சுவலாக மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இன்கம் ஆன் யூனிட்ஸ் என்னது? 194 கே. ஓகேவா? ஸோ அதர் தேன் கேபிட்டல் கெயின் தான். நான் சும்மா கேபிட்டல் கெயினே நினச்சிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஓகேவா? டன். ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் ஃபேமிலி வர. நெக்ஸ்ட் வந்து கான்ட்ராக்ட் ஃபேமிலி. கான்ட்ராக்ட் ஃபேமிலி ரொம்ப ரொம்ப ஈஸி. சிஎம் தான் இருக்கும் அதில் ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு வந்து 194 சி, நெக்ஸ்ட் வந்து 194 எம். ஓகேவா? ஸோ 194 சி வந்து அதர் தேன் இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப். இது வந்து இது பாருங்கள், இண்டிவிஜுவல் இருக்காங்க. ஸோ இது வந்து இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப், அவ்வளோதான். ஸோ இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப் இருக்காங்க அப்படின்னா அது 194 எம். இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப் இல்லை அப்படின்னா அது 194 சி. ஸோ இங்கேயும் வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அது நான் டீடைல் ப்ரொவிஷன் வீடியோவில் நான் சொல்கிறேன். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஐஎம்பி ஃபேமிலி, இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி ஃபேமிலி. ஸோ இது என்ன? ஃபுல்லாக இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக இருக்கும். ஃபஸ்ட்டு திங் வந்து ரெண்டிங் ஆஃப் இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி அதர் தேன் இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப். இப்போ பாருங்கள், அடிச்சு வச்சுருக்கேன். அதர் தேன் இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த அதர் தேன் இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப் இருக்குல்ல, இதுக்கு நார்மலாக 194 ஐ. என்னது? 194 ஐ. சரியா? ஓகே. இப்போது இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப் பாருங்கள், இண்டிவிஜுவல் இருக்காங்க. ஓகேவா? இதுக்கு என்னென்னா 194 ஐ பி. ஸோ இது எப்படி நான் வச்சுக்கலாம்? இம்மோபிள் ப்ராப்பர்ட்டிக்கு ஐ தான் ஃபஸ்ட்டு. ஸோ ரெண்டிங் ஆஃப் இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி ஐயா. ஸோ நார்மலாக வந்து இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப் இல்லாமல் வந்து ரெண்டிங் ஆஃப் இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி நடக்குது அப்படின்னா ஸோ 194 ஐ வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேவா? டன். ஓகே. ஸோ இல்லை இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப் இருக்காங்க அப்படின்னா ஐபி நாங்கள் இருக்குது. நாலாமலா ஐபி ஹியர் அப்படின்னு. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 194 ஐபி ஹியர் யார்? இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஐபி என்னது? இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப் ரெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஐபி 194 ஐபி. ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டு தான் வந்து ரொம்ப எல்லாருக்கும் கன்ஃபியூஸான அது. அதனால தான் நான் ஆர்டர் மாற்றினேன் இந்த வாட்டி. என்னென்னா நிறைய பேர் இதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ரெண்டுமே வந்து இண்டிவிஜுவல், அதாவது இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி வந்து அக்வயர் பண்ணுறது தானே. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து செக்ஷன் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 194 ஐஏ, இது 194 எல்ஏ. சரியா? ஸோ 194 ஐஏ 194 எல்ஏ. சரியா? ரெண்டுமே வந்து அதர் தேன் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் தான் ஆக்சுவலாக. ஸோ ரெண்டுத்துக்குமே அதர் தேன் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் தான். இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இது வந்து பர்ச்சேஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி. இது வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து வர அமௌண்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறனால வந்து வரக்கூடிய அமௌண்ட்டு அதில் நம்ம டிடிஎஸ் பண்ணுறது தான் இது. இது என்னென்னா கம்பல்சரி அக்விசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இதில் மட்டும் சொல்லிக்கிறேன். ஓகேவா? என்னடா அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அந்த இடத்துல எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ அது சும்மா ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு லேண்டில் வந்து வீடு கட்டியிருக்கீங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஹைவேஸ் வரப்போகுது. ஸோ கவர்மெண்ட்டு அதில் போடணும். நீங்கள் அங்கே வீடு கட்டியிருக்கீங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? உங்ககிட்ட வந்து பேசுவாங்க.
ஸோ உங்ககிட்ட வந்து பேசுகிறப்போ என்ன கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து உங்கள் வீடை வந்து இந்த மாதிரி வந்து எடுக்கணும், ஸோ ஏன்னா இங்கே வந்து ஹைவே வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சும்மா வந்தாங்க எடுத்துக்கோங்கன்னு கொடுப்பீங்களா? இல்லை. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி கம்பல்சரி இந்த மாதிரி வந்து பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அவங்க எடுத்து சொல்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு ஒரு அமௌண்ட்டு வாங்கிப்பீங்களா? ஸோ அப்படியே அமௌண்ட் வாங்குறீங்கல்ல, அந்த கம்பல்சரி அக்விசிஷனுக்கு, அதுக்கு தான் இந்த செக்ஷன். ஸோ கம்பல்சரி அக்விசிஷன் நடக்கிறப்போ அதர் தேன் அக்ரிகல்ச்சரல் லேண்ட், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கம்பல்சரி அக்விசிஷன் நடக்கிறப்போ என்ன ஆகும்? அப்போ இந்த டிடிஎஸ் பிடிப்பாங்க. ஸோ என்னது? எல்ஏ 194 எல்ஏ. ஸோ நார்மலாக அக்வயர் பண்ணுறப்போ 194 ஐஏ, கம்பல்சரி அக்விசிஷன் பண்ணுறப்போ 194 எல்ஏ, அதர் தேன் அக்ரிகல்ச்சரல் லேண்ட். ஸோ அந்த எல்ஏயை தூக்கி இங்கே போட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் இந்த பிசி ஃபேமிலியாக இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். நம்ம நார்மலாக அங்கே ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி பார்த்தப்போ என்ன பார்த்தோம்? 194 டிஏன்னு பார்த்தோமா? ஓகே. இப்போ அதோட கமிஷன் தானே வாங்குகிறோம், அதனால டி மட்டும் இங்கே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ 194 டி தான் என்னது? இன்சூரன்ஸ் கமிஷனுக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்னது? லாட்ரி கமிஷன். ஸோ லாட்ரி இங்கே தமிழ்நாட்டில் கிடையாதா? ஸோ அதனால 194 ஜி, டிஎன்ல லாட்ரி கோவிந்தா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் கோவிந்தா, லாட்ரி கிடையாது. நெக்ஸ்ட்டு லாட்ரி கமிஷன் ஓவரா? நெக்ஸ்ட் என்னது? லாட்ரி கமிஷன் தான் வந்து கோவிந்தா, பட் brokerage கேன் பி ஹேண்டில்டு. brokerage கமிஷன் கேன் பி ஹேண்டில்டு. ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெச். அவ்வளோதான். ஓகேவா? முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் என்னது? பிசி ஃபேமிலி. ஃபைனலாக ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஃபேமிலி, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃபேமிலி, கேஷுவல் ஃபேமிலி. இது என்னது? நார்மலாக 194 பி தான் எல்லா கேஷுவலுக்குமே. பட் நீங்கள் ஆன்லைன் கேமிங்கில் மட்டும் வின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிஏ கோர்ஸு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதான் 194 பிஏ. இல்லை நீங்கள் ஹார்ஸ் ரேஸில் வின் பண்ணிட்டீங்கன்னா உங்களை பிக் பாஸில் ஒரு கேண்டிடேட்டாக கூப்பிட்றாங்க. புரியுதா? ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்படி தான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம் நம்ம போன வீடியோலேயும். ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோவில் ஞாபகம் வச்சுக்கிட்டோம். பட் என்ன, கொஞ்சம் அப்கிரேடராக பிக்டோரியலாக கொஞ்சம் வச்சுருக்கோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இது மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன ஒரு அதுமாரி ஃபன்னான விஷயம்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ பிக்சரோடு இருக்கனால உங்களுக்கு இன்னும் நல்லா ஞாபகம் வரும். ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ இதே மாதிரி டீட்டெயில் ப்ரொவிஷனோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் திஸ் இஸ் ஸ்வேதா சைனிங் ஆஃப். தேங்க்யூ.